Milky Mist Paneer. Milky Mist Paneer. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone. ரஜினி அம்மா அரசியல் வர போறாங்களா? தாவக தலைவர் விஜய் அருமை சகோதரர் வந்துட்டு விஜய் அவர்கள் பேசினாங்க. இந்தியாவிலேயே வந்துட்டு முதல்ல அவர் தான் இப்படி வந்து அறிவிச்சிருக்காரு. திருநங்கைகளுக்கு மட்டும் இல்ல திருநம்பிகளுக்கு பேசினாரு. அவர் கூப்பிட்டா கண்டிப்பா நான் போவேன். அதுலயுமே ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு இல்லையாமா? 9வது இடம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளை காயப்படுத்துற மாதிரி புண்படுத்துற மாதிரி நம்மள அதை கொண்டு வந்துடுறாங்க. இவங்க 9 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஏன் அப்படி காயப்படுத்துறீங்க? ஏன் அப்படி கஷ்டம்? இப்போ இருக்கிற கட்சியை விட்டுட்டு நீங்க ஏன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற நான் குடும்பமா அவர் சேர்த்துக்கினார். இப்போ நான் மட்டும் இல்லை, எனக்கு கீழே கிட்டத்தட்ட 1000 திருநங்கைங்க இருக்காங்க. அதே மாதிரி 1000 பசங்க இருக்கிறாங்க, 1000 பெண்கள் இருக்காங்க. இப்போ நாளைக்கே வந்து நீங்க கேட்ட மாதிரி நாளைக்கே எங்களை அழைப்பு கொடுத்தால் நான் கண்டிப்பா 2000-3000 பேரோட நான் போவேன். திருநங்கைகளுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னா என்ன கோரிக்கையா இருக்கும்? கண்டிப்பா நான் கண்டிப்பா திருநங்கைகளுக்கு அவங்க படிச்ச வேலைக்கு கண்டிப்பா உடனே வேலை கொடுக்கணும். கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். அவங்க என்ன துறைக்கு படிக்கிறாங்களோ அது டாக்டருக்கோ வக்கீலுக்கோ இன்ஜினியருக்கோ ஏரமெட்டுக்கோ எதுக்கோ அவங்க படிக்கலாம் உடனே கொடுக்கணும். நாங்களும் மனுஷன் நல்ல திருநங்கையா பிறந்தது எங்களுடைய தப்பா? நாங்களும் தாய் வயிற்றுல இருந்தாலும் பிறந்தோம். ஏன் நீங்க இன்னமும் மாறல? ஏன் மாறாமே இருக்கீங்க? ஆனா இப்பயும் வந்துட்டு திருநங்கைகளை வந்து சில இடத்துல கேலி கிண்டலா கூத்து குடிமா தான் வச்சிருக்காங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். எங்களாலையும் சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்தவங்க தான் நாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எங்கேயுமே தட்டல. இப்ப அப்படி கிடையாது. நாங்க சட்டசபையும் தட்டுவோம், பேராளுமன்றத்தையும் கூடி சீக்கிரம் தட்டுவோம். விஜய் கூட நின்று தட்டுவீங்க. ரஜினி அம்மா அரசியலுக்கு வர போறாங்களா? விஜய் கட்சிக்கு வந்து நான் ஆதரவு தெரிவிக்கிறேன், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி அவர் கூட நிப்பன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆன்மீகத்துல இருந்துட்டு திடீர்னு அரசியல் ஆசை ஏன்ற மாதிரி எல்லாம் கேட்கிறாங்க. ரஜினி அம்மா அரசியல் வர போறாங்களா அப்படின்னு நான் சொல்லல. அப்படின்னு தலையில எழுதினா கண்டிப்பா வந்துதான் ஆகணும். புரியுதுங்களா? நான் ஏன் அந்த வார்த்தை சொன்னேன்னா, தாவக தலைவர் விஜய் அருமை சகோதரர் வந்துட்டு திருநங்கைகளில் எல்லாருக்குமே வந்துட்டு சில கோரிக்கைகள் வச்சாரு. அதில் அவர் பேசின வரிகள் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லை திருநம்பிகளுக்கு பேசினார், சில்ட்ரன்ஸுக்கும் பேசினாங்க, அட்வொகேட்டுக்கு பேசினாங்க, உங்களை மாதிரி மீடியாஸுக்கு பேசினாங்க, எல்லாத்துக்குமே பேசினார். அவருடைய வார்த்தைகள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. புரியுதுங்களா? கண்டிப்பாக வந்து அவர் வந்து நல்லது செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. திருநங்கைகளுக்கு இல்லை, ஒட்டுமொத்த எல்லாருக்குமே நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக. அதனால தான் அவருக்கு நான் குரல் கொடுத்து ஆரம்பத்துலேருந்தே நான் பேசித்தான் இருக்கிறேன். பேசாம இல்ல, ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டாரு. மாநாடுக்கும் நான் பேசியிருந்தேன். இப்ப அவர் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் நான் கூர்மையா கவனிச்சு அந்த விஷயங்களை நான் பேசித்தான் இருக்கிறேன். புரியுதுங்களா? கண்டிப்பா அவர் கூப்பிட்டா கண்டிப்பா நான் போவேன். 28 அணிகளா பிரிச்சிருந்தோம். அதுல திருநங்கைகளுக்கும் ஒரு அணி, திருநம்பிகளுக்கும் ஒரு அணின்னு சொல்லியிருந்தீங்க. அதுலயுமே ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு இல்லையாமா? 9வது இடம்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்குங்க. 9ன்னு சொல்றது வந்துட்டு நவரத்ன கற்களும் 9 தான், மனுஷனுடைய துவாரங்களும் 9 தான். புரியுதுங்களா? நவகிரகங்களும் 9 தான். புரியுதுங்களா? எல்லாமே 9 தான். அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி தப்பா எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் அந்த 9ன்னு சொல்றது வந்துட்டு ஆரம்ப காலத்துல திருநங்கைங்க உருவான காலத்துல கேலி கிண்டல் அந்த மாதிரி 7 1/2 9 கூப்பிட்டு அந்த காயங்கள் அந்த வழியால வந்து பேசியிருக்காங்க. அவர் வரிசையா சொல்லிட்டு வந்திருப்பாரு. நம்மளுடைய நேரம் கரெக்டா அதே நம்பர்ல 9ன்னு சொல்லிட்டு வந்து அதை திருநங்கைகளே சொல்லியிருந்தாங்க. இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பேரை வந்து நாங்க சுமக்கிறது? ஏன்னா படங்கள்லயும் கேலி கிண்டல் பண்றாங்க. கண்டிப்பா படங்கள்ல வந்துட்டு நம்மளை கூப்பிடும் போது நல்லபடியா கூப்பிடுறாங்க. லாஸ்ட்ல வந்துட்டு நம்மளை காயப்படுத்துற மாதிரி புண்படுத்துற மாதிரி நம்மள அதை கொண்டு வந்துடுறாங்க. இவங்க திருநங்கை தான், நீங்க சொன்ன மாதிரி இவங்க 9 தான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஏன் அப்படி காயப்படுத்துறீங்க? ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஏன்னா விஜய் சார் படங்கள்லயும் சில காட்சிகள்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா வந்திருக்கு, நான் இல்லைன்னு நம்ம சொல்லல. புரியுதுங்களா? ஏன் துல்லாத மனம் துள்ள கூட அந்த பாட்டுல கூட எல்லாருமே வந்துட்டு ஒரு கேலி குத்தா இது பண்ணிருக்காங்க. எல்லா படத்துலயும் நடிச்சிருக்காங்க, எல்லா படத்துலயும் வந்திருக்குது, இல்லை நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? அவர் கண்டிப்பா இதை அவர் பார்ப்பாரு, பார்க்காம இருக்க மாட்டாரு. அண்ணன் குஷி ஆனந்தன் அண்ணன் பார்ப்பாரு, பார்க்காம அதை மாத்தி கூட சொல்லலாம். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி டிஎம்கே கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் 3ஆம் பாலினம்னு திருநங்கைகளுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்திருந்தாங்க இல்லையா? ஆனா நீங்க ஏன் இப்ப இருக்கிற கட்சியை விட்டுட்டு நீங்க ஏன் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. 3ஆம் பாலினம் சொன்னது உண்மைதான். புரியுதுங்களா? எங்களுக்கு தனிவாரி அமைச்சு கொடுத்தது உண்மைதான். இல்லை நான் சொல்ல, நானே நிறைய பேட்டியில கொடுத்துருக்கேன். மதிப்புக்குரிய உதயநிதி அவர்கள் வந்துட்டு திருநங்கைகளுக்கு எப்பயுமே என்னுடைய மனசும் திறந்திருக்கும், என்னுடைய வீடும் என்னுடைய ஆபீஸும் திறந்துக்கும்னு சொன்ன
ஒரே மனுஷன். அதுதான் நான் சொல்ல வருவேன். அவருக்கு நான் நிறைய வாட்டி பாராட்டுகள் தெரிவிச்சிருக்கிறேன். அதே மாதிரி எந்த ஒரு மேடையிலாலும் திருநங்கைகளை பத்தி அவர் ரொம்ப சப்போர்ட்டா பேசுவாரு. புரியுதுங்களா? இல்ல நான் சொல்ல அதுக்காக நாங்க வந்துட்டு அந்த கட்சி விட்டுட்டு மோஸ்ட்லி வந்துட்டு நான் கட்சியிலலாம் இல்லை. நீங்க எந்த கட்சியிலயும் இல்ல? நான் எந்த கட்சியிலுமே கிடையாது. புரியுதுங்களா? நான் ஓப்பனாகவே சொல்ல எனக்கு பிடிச்சது ரொம்ப அளவு கடந்து பிடிச்சது எனக்கு சீமான் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். அது நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகள் புரியுதுங்களா? இப்போ உங்களை மட்டும் பேசியிருந்தாலும் அது வேற வழி. இப்போ தம்பியை பத்தி பேசினா வேற வழி, பெண்களை பத்தி பேசினா அது வேற வழி. இதுல திருநங்கைகளும் திருநம்பிகளும் எல்லாருமே சராசரியா நம்பலாம் ஒரு மனுஷால். ஏன்னா ஏற்கனவே அவர் சொன்னதான் உங்க மகன், உங்க விஜய், உங்க அண்ணன், உங்க தம்பி அப்படி சொல்லிட்டு தன் குடும்பத்தை சேர்த்துக்கினவர் தான் அவரு. அதே மாதிரி எங்களையும் வந்துட்டு தன் குடும்பமா அவர் சேர்த்துக்கினாரு. அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நேசம் தான், அந்த ஒரு பற்று தான் அவர் மேல அளவு கடந்து போயிருக்கு. கண்டிப்பா விஜய் அருமை விஜய் சகோதரர் எங்களை கூப்பிட்டானா, என்னை கூப்பிட்டானா கண்டிப்பா நான் போவேன். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையாமா, இப்போ சீமான் அவர்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. டிஎம்கேலயும் பாத்தீங்கன்னா நாமக்கல்ல ஒரு திருநங்கையை நிக்க வச்சு உள்ளாட்சி தேர்தல்ல வின் பண்ணிருக்காங்க. இவ்வளவு சப்போர்ட்டிங் ஆல்ரெடி இருக்கிற கட்சிகள் பண்ண சொல்ல விஜய் அவர்களுக்கு குறிப்பா எனக்கு நான் ஏன் அங்க போவேன்னு சொல்றீங்கன்றதான் கேள்வியா இருக்கு. அவர் தான் அணியை திருநங்கை அணின்னு தனியா பிரிச்சிருக்காருல்ல. டிஎம்கேலயும் இருக்காது திருநங்கை அணி, எல்லா கட்சியிலும் இருக்கு. ஏடிஎம்கேல இருக்கு, டிஎம்கேல இருக்கு, அண்ணன் சீமான் அண்ணன் கட்சியில இருக்கு. புரியுதுங்களா? விஜயகாந்த் இதுல இருக்குது. இல்ல நான் சொல்லல. விஜய் மட்டும் ஏன் பிடிச்சிருக்குன்னா அவர் பேசுற வரிகள். புரியுதுங்களா? அது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி. இப்ப நான் மட்டும் இல்ல, எனக்கு கீழே கிட்டத்தட்ட 1000 திருநங்கைங்க இருக்காங்க எனக்கு கீழே. அதே மாதிரி 1000 பசங்க இருக்கிறாங்க, 1000 பெண்கள் இருக்காங்க. இப்ப நாளைக்கே வந்து நீங்க கேட்ட மாதிரி நாளைக்கே எங்களை அழைப்பு கொடுத்தால் நான் கண்டிப்பா 2000-3000 பேரோட நான் போவேன். இப்போ தாவேகா கட்சியில இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் அழைப்பு வந்துதாமா? இன்ன வரைக்கும் எனக்கு வரல. புரியுதுங்களா? அழைப்பு வந்தால் கண்டிப்பா நான் போவேன். போவீங்க? கண்டிப்பா போவேன். சரி, இருக்க மாட்டேன். அப்படி நீங்க போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட போய் என்ன ஒரு முதல் கோரிக்கையா கேட்பீங்க? திருநங்கைகளுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க அப்படின்னா என்ன கோரிக்கையா இருக்கும்? அது அவர்கிட்ட நேராவே சொல்றேன். நான் முன்னே சொல்லிடக்கூடாது. ஒரு விஷயம் இல்ல, நிறைய கோரிக்கைகள் வைப்பேன். முதல் கோரிக்கையா என்னவா இருக்குமா? முதல் கோரிக்கையா இதுதான் நான் கேட்பேன். வேண்டாம் இல்ல சொன்ன இல்ல வேண்டாம், கண்டிப்பா நான் கேட்பேன், வைப்பேன். புரியுதுங்களா? இதுதான் உண்மை. வட சென்னையில நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? நான் குரல் கொடுத்தா எவ்வளவு பேர் வந்து நிப்பாங்கன்னு அதுவும் தெரியும். புரியுதுங்களா? நல்ல இதுக்காக கண்டிப்பா நான் பாடுபடுவேன். இப்ப திருநங்கைகளுக்கு அழைப்பு கொடுத்தால் குடுக்கலனா எந்த கட்சியில நீங்க போய் எந்த கட்சியிலும் சேர்றதுக்கு எனக்கு குடுக்கலனா சேர மாட்டீங்க? விருப்பம் இல்ல. ஏன்னா நீங்க ஆன்மீகத்துல இருக்கீங்களாமா. பிஜேபி இப்ப ஆன்மீகத்தை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அவங்கதான் ஏன் இந்த கட்சியெல்லாம் விட்டு தாவேக்காக மட்டும் போகணுன்ற ஒரு இது இருக்குன்ற மாதிரி. அவர் மேல எனக்கு ஒரு ஈர்ப்பு. புரியுதுங்களா? கண்டிப்பா நல்லது செய்வாரு, நல்லது நடத்துவார் மக்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திருநங்கைகளுக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட் பண்றாங்க. அவங்களும் முன்னேறி எல்லா துறைகளையும் இருக்கிறாங்கம்மா. இருந்தாலும் அவங்கள தாழ்த்தப்பட்டு சில இடங்கள்ல அசிங்கப்படுத்துறாங்க இல்லையாமா? கண்டிப்பா சில பேர் வந்துட்டு அது வந்து ரொம்ப மன உளைச்சலான மன வலியோட இந்த வேதனையோட நான் சொல்றேன். திருநங்கைன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆரம்ப காலத்துல எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. அவங்க கேட்காத வார்த்தைகள் கிடையாது, அவங்கள கூப்பிடாத வார்த்தைகள் கிடையாது, அவங்களோட ஒதுக்காத இடம் கிடையாது. திருநங்கையா பிறந்தது எங்களுடைய தப்பா, எங்களுடைய பாவமா? சொல்லுங்க பார்க்கலாம். நாங்களும் தாய் வயிற்றுல இருந்தாலும் பிறந்தோம். ஏன் நீங்க இன்னமும் மாறல? ஏன் மாறாமே இருக்கீங்க? உலகம் வேற எது நோக்கி போயிட்டு இருக்குது. உண்மையா இல்லையா? ஆனா இப்பயும் வந்துட்டு திருநங்கைகளை வந்து சில இடத்துல கேலி கிண்டலா கூத்து குடிமாதான் வச்சிருக்கிறாங்க. எல்லா துறையிலயும் சாதிக்கிறாங்க இல்லையாமா? நிறைய துறைகள் கஷ்டப்பட்டு சாதிச்சுதான் வராங்க. அந்த சாதனையில புரியும் போது வேதனை தான் முக்காவாசி இருக்கும். அந்த வேதனையிலிருந்து வந்த பிறகுதான் சாதனைகள். இப்ப நிறைய பேர் அவங்க சாதிச்சாலுமே இவங்களுக்கு என்ன ஈஸியா வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. பேசுற வாய் பேசதாங்க சொல்லும். என்ன கூட தான் எவ்வளவு பேர் பேசுறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். இந்த பேர் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன், எவ்வளவு பாடுபட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரியும், மீடியாக்காரங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நல்லது பண்ணிட்டு வரேன். ஆனா யாருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா நிறைய பேருக்கு உதவி என்னால முடிஞ்ச உதவி நான் பண்ணித்தான் வரேன். என்னுடைய சமுதாயத்தை என்னுடைய மக்களை வச்சு நான் தெரியாம என்னுடைய பணிகள் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல பண்ணித்தான் இருக்காங்க. சில பேர் யாரோ ஒருத்தர் பண்ற தப்புக்காக ஒட்டுமொத்த திருநங்கையை வந்துட்டு ரொம்ப அனாவசியமா பேசுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும், இப்ப இருக்கிற விஷயத்த மாத்தணும்னா என்னென்ன மாதிரி விஷயத்த மாத்தனா இதெல்லாம் ஒழிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா திருநங்கைகளுக்கு அவங்க படிச்ச வேலைக்கு கண்டிப்பா உடனே வேலை கொடுக்கணும். கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்.
அவங்க என்ன துறைக்கு படிக்கிறாங்களோ அது டாக்டருக்கோ வக்கீலுக்கோ இன்ஜினியருக்கோ ஏரோமெட்டோ எதுக்கோ அவங்க படிக்கிற உடனே கொடுக்கணும். கவர்மெண்ட் அந்த சட்டம் கொண்டு வரணும். நாங்களும் மனுஷன் தான்ல. கண்டிப்பா. ஆதி நாள்ல வந்துட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எங்கேயுமே தட்டல. கொஞ்சம் நாங்க வளர்ந்து வந்தாலும் அப்படியே தலை கீழே குனிவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. நாங்க சட்டசபையும் தட்டுவோம், பேராளுமன்றத்தையும் கூடிய சீக்கிரம் தட்டுவோம். ஆல்ரெடி தட்டிட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் தட்டுவோம். விஜய் கூட நின்று தட்டுவீங்க? நான் அந்த வார்த்தை சொல்லல. அழைப்பு கொடுத்தால் அப்படின்னு எங்களுக்கு ஒரு இதுதான் கண்டிப்பா தட்டுவோம். விஜய் கூட நின்று இதெல்லாம் தட்டி. இப்ப டிஎம்கேல வந்துட்டு வேலூருக்கு அங்கம்மா நாயக் இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்க கவுன்சிலர். அப்புறம் நாமக்கல்ல ஒரு திருநங்க உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க போஸ்டிங்ல இருக்கிறாங்க. வெளிப்படையா வரணும், வெளியே வரணும். அவங்கள வெளியே வர விடுங்க, எங்களெல்லாம் வெளியே வர விடுங்க. எங்களாலையும் சாதிக்க முடியும். சாதிக்க பிறந்தவங்க தான் நாங்க. நீங்க எப்படியோ சாதிக்க பிறந்தவங்க, நீங்க சோதிக்க பிறந்தவங்க மாதிரி எங்களை சோதிச்சுட்டே இருந்தா நாங்க எப்படி சாதிப்போம்? சாதிக்க விடுங்க, எங்களையும் சாதிக்க விடுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுவீங்க, நாங்க செஞ்சு காட்டுவோம். இதுதான் உண்மை. யாரோ ஒரு திருநங்க வந்து குடிச்சிட்டு அமகலமான அதுக்கு ஒட்டு மொத்தமா ஆயிடுவாங்களா? இதுங்க அப்படிதான். நல்லா தெரிஞ்சவங்க அவங்க சில பேர் எப்படி எப்படியோ இருக்கிறாங்க. சில பேர் சொல்றவங்கள. இப்போ சமீபத்துல ஐடில வேலை செய்யற ஒரு திருநங்க அந்த தாம்பரத்துக்கு அந்த பக்கம் வந்துட்டு புள்ள பிடிக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சாங்க தெரியுமா? அதெல்லாம் எவ்வளவு வேதனை. மாசம் 40,000 சம்பாதிக்க திருநங்க மாடலிங் ட்ரெஸ் போட்டு நைட்டு வேலையை ஷிஃப்ட் முடிச்சுட்டு போயிருக்கு. நீ புள்ள பிடிக்க வந்த இவங்களா ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. அத்தனை ஆம்பளைங்க அடிச்சாங்க. அங்க ஒருத்தராச்சும் வந்து கேட்டாங்களா? ஒரு பொம்பளை கூட வந்து கேட்கலாங்க. நீங்க எல்லாம் மனுஷனுங்க தான் இல்ல, நீங்க எல்லாம் தாய் வயித்துல தானே பிறந்தீங்க. மனுஷனை மதிங்க. போகும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போறது கிடையாது. போகும்போது நம்ம ஒண்ணுமே எடுத்துட்டு போறது கிடையாது. புடவை கூட நல்ல புடவையா இருந்தா ஏரி மேடையிலையும் உருவிடுவாங்க. புரியுதா? எதை நம்ம கொண்டு வந்தோம்? எதுவுமே கொண்டு வரல. போகும்போது இடப்பட்ட இந்த வாழ்க்கையில தான் வந்துட்டு நீயா நானுன்னு சொல்லிட்டு போட்டி போறாம நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சல் மன வேதனை பண்றாங்க. தயவு செய்து திருநங்கைங்கள அந்த மாதிரி பேசாதீங்க, பண்ணாதீங்க. நாங்களும் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ குரல் கொடுக்குறோம், எவ்வளோ வலி வேதனையோடு நாங்கள் பேசுறோம். எங்க வலி வேதனைக்கு மதிப்பு கொடுங்க, எங்க வலி வேதனைக்கு மரியாதை கொடுங்க. எதுலங்க சாதிக்காம இருக்கிறோம் நாங்க? எங்களை சாதிக்க விடுங்க, எங்களை சாதிக்க விடுங்க. நாங்க சாதிச்சு காட்டுறோம். எவ்வளவு பேர் படிப்படிச்சுட்டு எந்த வேலையும் கிடைக்காம இருக்காங்க தெரியுமா? டபுள் டிகிரி எல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு என் மருமகள்லாம் வீட்டுலதான் இருக்கிறாங்க, யாசகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்குமா? ஒரு டபுள் டிகிரி படிச்சவங்க போய் வேலை செய்யணும். ஹைட்டு வெயிட்டுமா இருக்காங்க. போலீஸ் ட்ரைனிங் விடுங்க. அப்படியே நாங்க கஷ்டப்பட்டு அதை பாஸ் ஆனாலும் எங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. நாங்க அடுத்தது என்ன பண்ணுவோம்? நாங்க கோர்ட்டு படிக்கிறோம். அங்க நீதி அரசர்கள் எங்களை மதிச்சு இவங்களும் ஒரு மனுஷான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியாயத்தை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் கூப்பிடுறாங்க. எல்லாமே போராடி 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 தான் வராங்க. இப்போ நீங்க இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளும் வந்து இந்த பாலியல் இதுல வேலையில வந்து ஈடுபடுறாங்களாமா. அவங்களுக்கு நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? எல்லாரும் எங்க மக்கள் தான், நாங்களும் அவங்க மக்கள் தான். அது என்ன நான் அட்வைஸ் கொடுக்குறேன்னா, அப்போ வந்து ஆரம்ப காலத்துலேருந்து வந்து எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு துறையிலையுமே வேலை இல்லை. திருநங்கையாக மாறினா ஒன்று யாசகம், ஒன்று பாலியல். இந்த பாலியல் தொழிலுக்கு தான் போனாங்க. இதுதான் உண்மை. அது காலம் மாற 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 இப்போ வர ஜெனரேஷனில் படிக்கிற திருநங்கைங்க வேலைக்காக போராடுறாங்க. புரியுதுங்களா? படிக்காத திருநங்கைங்க பாலியல் போகிறாங்க. அப்படியே போனாலும் நம்ம வேலை என்னையோ அதை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம மற்றவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நம்ம பாட்டில் வந்துடணும். என்னுடைய அட்வைஸ் இதுதான். இல்லை நீங்க சுய தொழில் பண்ண ஆரம்பிங்க. நம்மளும் எவ்வளவு காலம் தான் இப்படியே இருக்கிறது? சுய தொழில் பண்ணுங்க, ஒரு ஹோட்டல் வைங்க, இல்லை எதனா ஒன்று பண்ணுங்க, கண்டிப்பா சாதிக்க முடியும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது எங்களை விடுங்க, சாதிக்க விடுங்க, சாதிச்சு காட்டுங்க. முடியாது ஒண்ணுமே கிடையாது. கடைசிய கேள்வியா கேட்கிறேன், ரஜினி அம்மா அரசியலுக்கு வந்தா என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் மாத்தணும்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயங்களை பேச வேண்டாம். கண்டிப்பா நல்ல விஷயம். உங்க மைண்ட்ல இருக்கும்லாமா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்குது, இதை நான் சரி பண்ணிடுவேன், இதை யாரும் கேட்க மாட்டாங்க, நான் வந்தா கேட்பேன் அப்படின்னா? இப்போ என்னோட 3 இது நான் சொல்றேன். இப்போ வந்துட்டு கோயில்ல வந்துட்டு ஆலயத்துல வந்துட்டு அன்னதானம் பண்றாங்க மத்தியானத்துல, இந்து கோயில்ல. அது சர்ச்சிலையும் சரி மசூதிலையும் பண்ணணும்.
எல்லா இதுலயும் பண்ணணும். மசூதிலையும் பண்றாங்கதாம்மா, சர்ச்சிலையும் பண்றாங்கதானே. டெய்லியும் பண்ணலையே, டெய்லி பண்ணலையே. அந்த மாதிரி பண்ண ஏதோ ஒரு ஜீவரா சாப்பிட்டு போகும். புரியுதுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இந்த முதியோருங்க அங்கங்க கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு இடத்த உருவாக்கி பாதுகாக்கணும். புரியுதுங்களா? மூணாவது, போதை பழக்கம் ரொம்ப அதிகமாகுது, பாலியல் அது ரொம்ப அதிகமாகுது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். சப்போஸ் விஜய் அவர்கள் கூப்பிட்டாருன்னா நீங்க போய் கண்டிப்பா அவரு கூட கட்சியில நிப்பீங்க? விஜய் சகோதரர் என்னை கூப்பிட்டாருன்னா, அருமை தலைவர் தாவக தலைவர் என்னை கூப்பிட்டாருன்னா கண்டிப்பா அவர் கூட போய் நாங்க பேசுவோம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம், அரசியலையும் போய் இறங்குவோம். ரொம்ப நன்றி. நன்றிமா. Milky Mist Paneer. Milky Mist Paneer. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. Supreme Mobiles and Supreme Super Apple Days. Get instant discount up to 15,000 on iPhone.